இவங்க பேசுறதுக்கு அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ப்ரோ. நமக்கு வந்து வேலிடான ஆளுங்க யாருன்னா அசெம்பிளியில் இருக்கிறவங்க. எம்எல்ஏ கேட்கட்டும் பதில் சொல்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் ஒருத்தர். பேசினது யார்? அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சீமானவர்கள் வந்து உங்களை பயங்கரமாக பேசுகிறாரு, கைவி ஊத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செய்தியாளர்கள். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சீமானவர்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிவிட்டார். என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கேட்கட்டும் நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டார். இதில் என்னடா புண்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எம்எல்ஏ கூட ஆகாத ஒருத்தர் கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறார். புரிதா? அப்போ அவர் மனசு எவ்வளோ வேதனைப்படும் இதெல்லாம் கேட்கும்போது. அவர் ஆல்ரெடி அந்த வேதனையில் தான் இருக்கிறார். இவனுங்களுக்காக காட்டுக்கிறதுக்கு ஒருத்தரும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வேறு அதை சொல்கிறாரு. அசெம்பிளியில் கேட்குறவங்க பதில் சொன்னால் போதும், இவர் யாரோ பேசுகிறாங்கலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். திரள் நிதி அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர் நிறைய இருக்கிறார்கள், அவர் கேட்கட்டும். இல்லை சார், தவிர்க்க முடியாத தலைவர். அப்போ ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமாக வைக்கும் போது சொல்றது என்ன, நீங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு பல பேர் வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இயலாது. வருகின்ற 5ஆம் தேதி என்று பட்ஜெட் கூட்டம், அங்கே சட்டமன்றத்திலே யார் யார் குரல் கொடுக்கிறாரோ, எந்த கட்சியில் குரல் கொடுக்குறோம், அதற்கான பதிலை நம்முடைய முதலமைச்சரும் மற்ற அமைச்சரும்